ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 13/5/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு 3ஆம் தேதி அடிச்ச ரிசல்ட் பாருங்கள், 536. ஸோ இதுலேருந்து 2, 4 நாள் கேப் விட்டு 123, திரும்ப 4 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த நம்பரை 40 நம்பராக பாருங்கள், 5123. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1536. ஸோ இதுக்கு நேராக கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 80ன்னு இருக்குது. ஸோ இங்கே 78ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 01ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு 80ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35. 35ங்கிறது நமக்கு 53 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 78க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 23. 23ங்கிறது நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. 01க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 56 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 35ங்கிறது ஏபி, 23ங்கிறது பிசி, ஏசி நமக்கு வந்து பார்த்தோன்னா 56 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏசி 56. இங்கே நமக்கு காமனாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஒன்று காமனாக வருது. சரிங்களா? மொத்தம் காமன் நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம், காமனாக 927 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சப்போர்ட்டில் கொடுத்த நம்பர் 927 அப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஸோ யாரையும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாடல் தான் இதுவும். இங்கே நமக்கு காமனான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153 காமன் நம்பரு, 153 அப்படிங்கிற நம்பர் காமன் நம்பரு. சரிங்களா? ஸோ இங்கேயும் 153 அப்படிங்கிற நம்பர் காமன் நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால 516. சரிங்களா? 35 16க்கு பதிலாக 51ங்கிறது நமக்கு 51 டிஏ போர்டு மட்டும் பாருங்கள், 15 51 தான் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது 15 36 அப்படி நம்பரும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 104 பாக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் 041 அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பரே கூட நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 56 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால சொல்கிறேன், 15 36 இல்லைன்னா அந்த நம்பரை அப்படியே நமக்கு பாக்ஸ் பண்ணி வரலாம். சரிங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 35 16 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். நமக்கு காமன் நம்பர் தான், டிஏ போர்டு தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. காமன் நம்பராக இங்கே நமக்கு பி போர்டு 3, பி போர்டு 2, பி போர்டு 1 அப்படி பார்த்தோம்னா நமக்கு 35 16 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 35 16 1. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 04. சரிங்களா? இந்த 04க்கு ஏபி 04, பிசி 41க்கு பிசி 41 பாஸு. நெக்ஸ்ட்டு ஏபி 92க்கு ஒரு ஏபி 92 பாஸு, பிசி 27க்கு மேலே பாருங்கள், பிசி 27க்கு ஒரு 27 பாஸு. நெக்ஸ்ட்டு ஏபி 90க்கு ஏபி 90 நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏபி மட்டும் ஒரு 90 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 90ஓடு சேர்த்து இங்கே நமக்கு பிசி பார்த்தீங்கன்னா 07. சரிங்களா? 07 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 04ங்கிறது டேரெக்ட்டு, 92ங்கிறது டேரெக்ட்டு, 90 அப்படி நம்பரும் டேரெக்டாக வச்சுட்டோம்னா இங்கே 41ங்கிறது நமக்கு டேரெக்ட்டு. சரிங்களா? 72ங்கிறது நமக்கு திருப்பி 27, இங்கேருந்து நமக்கு 27 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே 70 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ 70க்கு நமக்கு 907 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 907 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டிஏ போர்டு மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை பார்த்து முடிச்சாச்சு. டிஏ போர்டு மட்டும் பாருங்கள், 90 92, அடுத்து 94 94ன்னு சொல்லி வந்துச்சுன்னா டி போர்டு 4 வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? டிஏ போர்டில் 4907 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 4907. ஸோ அதே மாதிரி 4904க்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு 32ன்னு இருக்குது. சரிங்களா? உள் நம்பர் பிசி நம்பர் மட்டும் பாருங்கள், 32ன்னு இருக்குது. 32க்கு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா, சரிங்களா? 32ஓட 2 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 34. 34க்கு நமக்கு ஏபி 43ங்கிறது பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் மட்டும் பாருங்கள், 55ஓட 55 ப்ளஸ் 2 ப்ளஸ் பண்ணோம்னா 57. 57க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி 57. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 02. 02ஓட ப்ளஸ் 2 பண்ணோம்னா நமக்கு 04. 04ங்கிறது நமக்கு ஏபி பாஸு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நமக்கு 02 தான் இருக்குது. இப்போ 04 அப்படி நம்பர் வரணும். சரிங்களா? ஸோ இங்கே அடித்தப்போ நமக்கு இதுவும் நமக்கு ஏபி தான், 43ங்கிறது ஏபி தான், 57ங்கிறது ஏபி தான், 04ங்கிறது ஏபி தான். மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா 04ங்கிறது ஏபிக்கு வந்துச்சு அப்படின்னா
049 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா 2049 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 49 90 அப்படிங்கிற நம்பர் இந்த கான்செப்ட் படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி கான்செப்ட் வரதுனால நம்ம இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் கொடுக்குற சிங்கிள் நம்பர் தான் எங்களால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 4907 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கரெக்டாக பேட்டர்ன் படி கரெக்டாக ஒவ்வொரு நம்பர் நம்ம கரெக்டாக அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம சப்போர்ட் கொடுக்குற நம்பர்ஸும் நம்ம ஒரு சில டைம் வந்துடுது. கம்பல்சரி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பரே ஒரு நாள் 40 வின்னிங் வரும். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 20 49 4907 4902 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கான சான்ஸ் இருக்குது பிக் பிளேஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேட்டர்னோட முடிச்சுக்கிறேன். 10 இதுலேருந்து 2 4 6 நாள் கேப் விட்டு நமக்கு 27 திரும்ப 6 நாள் கேப் விட்டு 76. சரிங்களா? இந்த 10ம் 40 நம்பர் தான் இதுவும் 90 41க்கு நமக்கு இங்கே ஒரு நாள் கேப் விட்டு பி போர்டு மட்டும் பாருங்கள் 94 10 சேர்ந்து நமக்கு 90 41. இங்கேயும் அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு 27ம் இங்கெல்லாம் 92ம் சேர்த்து நமக்கு 40 பாஸு. ஸோ அதே மாதிரி இங்கே சி போர்டு ஃபஸ்ட் நமக்கு பி போர்டு எடுத்திருக்கோம், அடுத்து ஏ போர்டு எடுத்திருக்கோம், அடுத்து சி போர்டு. சரிங்களா? ஸோ எடுக்கக்கூடிய இடம் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? பி போர்டு, ஏ போர்டு, அடுத்து சி போர்டு. இங்கே 10ங்கிறது நமக்கு ஏசி, 27ங்கிறது பிசி. அப்போது 76ங்கிறது என்ன வரணும் நமக்கு ஏபி வரணும். சரிங்களா? அப்போது ஏபியில் 10ங்கிறது திருப்பி இருக்காங்க, 27ங்கிறது டேரெக்டாக அடிச்சிருக்காங்க. நம்ம 76 அப்படிங்கிற நம்பரும் டேரெக்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? 76 அப்படிங்கிற நம்பரும் டேரெக்டாக வச்சுக்கலாம். 76 அப்படிங்கிற நம்பரு ஏபியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 94 அப்படிங்கிறது நமக்கு டிபி போர்டு அடிச்சிட்டாங்க. 92 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏ போர்டு அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா டிசி போர்டாக வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 36 அப்படி நம்பரை 3ஆம் நம்பர் இந்த இடத்துல வச்சுட்டு 37 66 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது 763. சரிங்களா? 763 அப்படிங்கிற நம்பரை வச்சுட்டு 67 63 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ மொத்தம் இன்றைக்கி நம்ம 6 40 நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நான் சொன்ன 907 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 4907 இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற மாதிரி நம்ம சொன்ன பேட்டர்னில் சொன்ன நம்பர்ஸ்லாம் ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிசி 57 75 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் ஏபி வந்துருச்சு மறுபடியும் வருமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறீங்க. எந்த போர்டு சொல்கிறோமோ அந்த போர்டு வர வரைக்கும் அதில் ட்ரை பண்ணணும். சரிங்களா? மற்ற போர்டில் வரது நமக்கு கணக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ நமக்கு ஆல் போர்டில் 1 2 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத ஃபாலோ சார்ட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணுறீங்களா என்னதில்ல நான் சொல்லாத மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆல் போர்டில் 2 3 வந்தால் 40 45 90 வரும். அந்த நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு. ஸோ யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல. ஸோ 2 3ல் 2 டைம் வச்சு நமக்கு 40 45 அடிச்சிட்டாங்க. ஆல் போர்டில் 1 2 வந்துச்சுன்னா எந்த நம்பரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணியும் ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கெஸ்ஸிங்கில் கூட நமக்கு அந்த நம்பர் வந்திருக்கு. ஃபாலோ சார்ட்டை பார்த்துட்டு ஆல் போர்டில் 1 2 வந்துச்சுன்னா என்ன நம்பரை எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.